என்னோட ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்றதுக்கோ அதை வந்து கோ த்ரூ பண்றதுக்கோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து அது என்னோட கனவு இல்லை. என்னோட கனவு வந்துட்டு என்ன ஒரு பாசிட்டிவா ஒரு பாஸ் ஃபெயிலியர்ல பாஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போனேன்னு வந்து எங்க அப்பா வந்துட்டு பொண்ணுங்களை வாடி போடின்னு கூட வீட்டுல பேச அலோவ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு தான் என்னோட வளர்ப்பு. அப்படி இருக்கும்போது நீ கெட்ட வார்த்தையில அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற, அவ்வளவு நீ அடிச்சு அதுல இருந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உன் பக்கத்துல தான் நான் படுத்து தூங்குறேன். நீ சரக்கு அடிச்சுட்டு அடிக்கிற, நான் உன் பக்கத்துல படுத்து தூங்குறேன். நீ கன்சியூம் பண்ணிட்டு நீ அடிக்கிற, என்ன மென்டல் டார்ச்சர் பண்ற, அப்பவும் நான் உன் பக்கத்துல படுத்து தூங்குறேன். நீ என்ன அடிச்சு பல்ல உடைச்ச, உன் பக்கத்துல படுத்து தூங்குறேன். எல்லாத்தையும் நான் பண்ணேன். நீ என்ன பண்ணாலும் என்ன உன் கூட சேர்ந்து நீ பண்ண ஒரு தொழில், நீ பண்ணது லாஸ் ஆச்சுன்ற நீ கிளைம் பண்ற. என்ன ஸ்கேமர்னு கன்றாவியா திட்டுறாங்க. அப்பயும் சரி, ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி we are into this together, we can solve it. உனக்கு எல்லா சேஃப்டியும் செக்யூர்டாவும் உனக்கு பின்னாடி ஒரு மலை மாதிரி சப்போர்ட்டா அஷ்மிதா இருக்கா. எல்லாமே சரியாயிடும், ஏன்னா என்ன சுத்தி இருக்கவங்களாம் சரியாயிடும், சரி பண்ணிடலாம், இட் டேக்ஸ் டைம், உனக்கு டைம் ஹீல்ஸ். ஒரு 38 வயசுக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைங்களும் மாறிடுவாங்க. அது 38 வயசுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பீரியட்ல. அப்பதான் இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன இருக்குன்ற மாதிரி இருக்கு.